ஹாய், வெல்கம் பேக் டு கோட் டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் இப்போ ஃபார் லூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் லூப் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் இட்ரேஷன்ஸ் வரைக்கும் இதே ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஃபார் லூப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி இதோட டயக்ராம் பற்றி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூசர்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான இனிஷியலைஸ் பண்ணிடும். வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டெப்பில் இனிஷியலைஸ் பண்ணிடும். ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணும் போது இஃப் இட் இஸ் ட்ரூ ஆயிருந்துச்சுன்னா அதோட ட்ரூ பிளாக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். ரிப்பீட்டடாக அந்த லூப் எத்தனை தடவை நடக்கிறோமோ அத்தனை தடவை ஸ்பெசிஃபிக்காக நடந்து முடிஞ்சிட்டு வெளியே வந்துடும். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டாக இருக்கும். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸில் வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இன் ஏ, அதாவது நான் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை எல்லாமே ஐக்கு 1/1 உள்ளே பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டு செமிகாலன் வச்சுட்டு நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணும்போது 1/1 லெட்டராக இந்த வெல்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக உங்களுக்கு இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இதோட சின்டாக்ஸ் ஃபார் ஐ இன் ஏ அப்படிங்கிற என்ன வேரியபிள் கொடுத்துருக்கிறதுனால வருது. ஸோ நான் இப்போ இன்னொரு கான்செப்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் ரேஞ்ச் கொடுத்து, அதாவது நான் ஒரு ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து எண்டிங் நம்பர் வரைக்கும் கொடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறேன். அதுவும் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டாக இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். for b in range function. ஸோ range range ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வேல்யூ கமா எண்டிங் வேல்யூ, நான் இதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 1 கமா எண்டிங் வேல்யூ 10 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலன் வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன இது கண்டிஷன்ஸ்குள்ளே உள்ளே போயிடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பியை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செமிகோலன் வச்சிடுறேன். இப்போ நான் மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 இருந்து 9 வரைக்கும் தான் வரும். நான் 10 அப்படிங்கிறத வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்டார்டிங் 1லேருந்து எனக்கு 10க்குள்ளே வரணும். அதனால் 1 to 9 இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வேல்யூ மட்டும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெலாம் எனக்கு இன்க்ரிமெண்ட் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகாமல் 2 வேல்யூ 3 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கமா அதோட இன்க்ரிமெண்ட்டோட ரேஞ்ச் நான் இதுக்கு அடுத்தது 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். மறுபடியும் நான் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணோன்னே நீங்களே பார்க்கலாம் அதே கான்செப்ட் தான், ஆனால் 2 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ 1 3 5 7 9, ஏன்னா நமக்கு லாஸ்ட்டோட வேல்யூ 10னா 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும் தான் இது வரும். இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிற கான்செப்ட். இது அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கான்செப்ட் வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு நெஸ்டட் ஃபார் லூப்பை எப்படி ஒர்க் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நெஸ்டட் ஃபார் லூப்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபாருக்குள்ளே இன்னும் ஒரு ஃபாரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்தால் தான் செகண்ட் ஃபார் லூப்பில் போகும். அதுக்கடுத்து செகண்ட் ஃபார் லூப் 5 தடவை இருந்தால் 5 தடவை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் போய் அடுத்த லூப்புக்கு வரும். இதுதான் ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இதுக்கு நான் ஃபார் அப்படின்னு போட்டு எக்ஸ் இன் இதுக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறதுல
செட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் வேல்யூ 1 எண்டிங் வேல்யூ 3 கொடுத்துட்டு கோலன் வச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ஃபார் ஒய் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 3 மறுபடியும் கோலன் வச்சுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற எனக்கு வார்த்தை டெக்ஸ்ட்டில் வரதுனால டபுள் கோட்ஸ்கில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த எக்ஸில் இருக்கிறதையும் இந்த இதையும் நான் என்ன பண்ண கான்கேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெண்டத்தையும் கான்கேட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒய் ஈக்குவல் டுன்னு கூட போட்டுட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா ப்ளஸ் ஒய். ப்ளஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த நம்ம கொடுத்துருக்கூடிய நம்பரையும் கான்கேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரேஞ்சஸ் 1, 2, 3 வராது, ஏன்னா 1லேருந்து 2 மட்டும்தான் வரும். நான் வந்து இதில் 3 கொடுக்கல, ஏன்னா ரேஞ்சஸ் வந்து 1லேருந்து 3, அதனால் 1ம் 2ம் தான் எனக்கு வரும். சரி, எனக்கு இப்போ 3 வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் நான் இந்த பக்கத்தில் இருக்க 3 பக்கத்தில் +1 அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கிறேன், இப்போ ஒய்லையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா திருப்பி எனக்கு என்ன வரும், லூப்பிங் படி உங்களுக்கு 3 தடவை 1ம் வரும், 2ம் வரும், 3 வரும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஃபார் லூப் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.